ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சுட்ட சட்னி வில்லேஜ் ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் ஒரு முறை சட்னி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சட்னி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுக்கும்போது கலர் மாறாமல் கருகாமல் மீடியம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இது போல் வறுத்திங்கன்னா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுந்துருக்கணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்திங்கன்னா 2 பேர் இந்த சட்னி தாராளமாக சாப்பிட்லாம். 4 பேருக்கு அரைக்கிறீங்கன்னா 1 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க. அடுத்ததாக 7-8 போல் சின்ன வெங்காயம் எடுத்து இது போல் கம்பியில் குத்திட்டு ஸ்டவ் மேலே இது போல் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேல் தோல் எடுக்காமல் இது போல் சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது போலவே காமிச்சிருக்கிறது போலவே சுட்டு எடுத்துக்கோங்க. இது போல் சுட்டானதும் பூண்டும் 5 பல் எடுத்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் அதே போல் சுட்டு எடுத்துருக்கேன். இது போல் சுட்டு ஆனதும் ஆறட்டுன்னு மேல் தோலெல்லாம் எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடுங்க. இது போல் சுட்ட வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் கையில் இது போல் தோல் எடுத்துட்டு அப்படியே தான் சேர்த்து சட்னி அரைக்கணும். இந்த தலை வால் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. தோல் எடுத்துட்டு அப்படியே தான் சேர்த்து சட்னி அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலெல்லாம் இது போல் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட. இது போல் எடுத்து ஆனதும் வறுத்த வேர்க்கடலை பாதி தோல் நீக்கி பாதி தோல் நீக்காமல் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சுட்டு வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டும் அப்படியே சேர்த்துடுங்க. அடுத்ததாக வறுத்து வச்ச 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து அதையும் கம்பியில் குத்தி இந்த மாதிரி சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு எல்லா பொருளுமே சுட்டு சேர்த்து அரைக்கணும். ஆனால் கருவேப்பிலை மட்டும் ஒரு கொத்து அப்படியே பச்சையோட சேர்த்து அரைங்க. சட்னிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது போல் சுட்ட சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க. கட்டியாக இந்த அளவு இருந்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்சி ஆனதும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் வில்லேஜ் ஸ்டைலில் சுட்ட சட்னி இது போல் ஒரு முறை செய்யுங்க. சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவு 2 பேருக்கு செஞ்சுருக்கேன். இந்த சட்னி நீங்கள் 4 பேருக்கு செய்கிறீங்கன்னா நான் எடுத்திருக்கிற பொருளோட அளவு டபுளாக சேர்த்து செய்யுங்க. இதே போல் சுட்ட சட்னி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.